டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல்வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28/7/2025 திங்கட்கிழமை. கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக கண்டிப்பாக இருக்கும். மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான கோச்சார பலன்கள் பார்க்க போகிறோம். கோச்சார பலன்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி திங்கட்கிழமை கண்டிப்பாக எல்லோரும் ஒரு ஆலய வழிபாட்டோட இன்றைய நாளாக நீங்கள் சிறப்பாக கொண்டாடுறதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். திங்கட்கிழமை நாள்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லோரும் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இஷ்ட தெய்வ குலதெய்வங்களை வேண்டிக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய அன்றாட பணிகளை செய்யும்போது இன்னும் கூட மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி மேசம் முதல் மீனம் வரைக்கும் கோச்சார பலன்கள் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வந்து மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு, ராசியா நிறம் இளம் சிவப்பு, புரிதல் உண்டான நாளாகவும் தாமதங்கள் குறையும் நாளாகவும் ஆர்வம் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது. அது தாமதங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கையில் ஏதாவது கொஞ்சம் தடங்களாகிட்டே இருந்தால் கூட அது இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி புரிதல் ஏற்படுறதுக்கான இதனால் வரைக்கும் உங்களை புரிஞ்சுக்காமலே இருந்தவங்களாம் இன்றைய நாளில் உங்களுக்கு புரிதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ரிஷபராசி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி மேசரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6/1ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பரான நாளாக கண்டிப்பாக இருக்கும். அடுத்து வந்து ரிஷபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா கிழக்கு, ராசியா நிறம் சிவப்பு. சரிங்களா? அதே மாதிரி விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து செல்வாக்கு உயரும் நாளாகவும் மாற்றங்கள் ஏற்படும் நாளாகவும் ஆர்வம் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் செல்வாக்கு உயரும் நாளாகவும் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் அது கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் இன்றைக்கி வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் சமாளித்து இன்றைய நாள் ஒரு சூப்பரான ஒரு நாளாக ஒரு ஆர்வமிக்க நாளாக கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய கவனமாக இருங்க. யார்ட்டையும் வாக்குவாதத்தில் மட்டும் ஈடுபடாமல் இருந்தால் போதும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும். இன்றைய நாள் திங்கட்கிழமை நாள். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிதுனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் இளம் பச்சை. சரிங்களா? அதே மாதிரி தீர்வுகள் கிடைக்கும் நாளாகவும் ஆர்வம் மேம்படும் நாளாகவும் அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நெருக்கம் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது. அதாவது யாரோ உற்றார்களுடைய நெருக்கம், அதே மாதிரி சொந்த பந்தங்களுடைய ஒரு நெருக்கங்களை கொஞ்சம் இன்றைக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் குரு வந்து உங்களுடைய ராசிக்குள்ளே இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னும் நல்ல மேன்மையான பலன்கள் நிறையாவே இருக்கும். ஏன்னா கோச்சார வந்து குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்குள்ளே இருக்கார். அப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நினச்சது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒரு 1.5 வருட காலங்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்குது. இதில் வந்து நீங்கள் நிறையா இதை முன்னேற்றதுக்கான வாய்ப்புகள், அதாவது முதலீடு செய்கிறதா இருந்தால் முன்கூட்டியே முதலீடு செய்து வைக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். லாபங்கள் தர மாதிரியான விஷயங்கள், அதாவது மியூச்சுவல் ஃபண்டு இந்த மாதிரியான விஷயங்கள், அதே மாதிரி பங்கு வர்த்தகம் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யும்போது அது இந்த வருடங்களில் அதை நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா அது கட்டாயமாக உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி இந்த டைமில் போடுற சீட்டு, எல்ஐசி இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் நல்லாவே இருக்கும். ரியல் எஸ்டேட் சம்மந்தமான விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை மிதுனத்துக்கு வந்து நீங்கள் செஞ்சு வைக்கணும். முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கும்போது அது மிகப்பெரிய வளர்ச்சியை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இந்த குருவுடைய வளர்ச்சியில் அதுவும் ஓங்கி வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் நல்ல காலங்களில் போடும்போது தான் அது மிகப்பெரிய ரிட்டர்ன் திரும்ப உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், வேறு ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா மேற்கு, ராசியா நிறம் இளம் பச்சை. சரிங்களா? அதே மாதிரி 7+6ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து கடகத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு, ராசியா நிறம் ஆரஞ்சு. சரிங்களா? அதே மாதிரி ஆர்வம் உண்டான நாளாகவும் விவேகத்தோடு செயல்பட வேண்டிய நாளாகவும் அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை பிறக்கும் நாளாகவும் இருக்குது. அதாவது உங்களுக்கு புதிய ஒரு நம்பிக்கை பிறக்க, அதாவது தொழிலையாகட்டும் வேலையிலாகட்டும் ஒரு அடுத்த கடத்துக்கு ஒரு நகர்வுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான நாளாக கண்டிப்பாக இருக்கும். இன்றைய நாளுக்கு வந்து ஆர்வம் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சரிங்களா? வேலை சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு இன்னும் கூட ஈடுபாடுகள் அதிகரிக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் கடகத்துக்கு உங்களுக்கு இன்றைய நாள் நடக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு, ராசியா நிறம் ஆரஞ்சு. சரிங்களா? ஆர்வம் உண்டான நாளாகவும் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வந்து 1+7ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. அடுத்து சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு. சரிங்களா? ராசியான நிறம் வந்து பார்த்திங்கன்னா பொன்னிறம். சரிங்களா? அனுகூலமான நாளாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படும் நாளாகவும் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அனுபவங்கள் மேம்படும் நாளாகவும் அதே மாதிரி பிரச்சனைகள் நீங்கும் நாளாகவும் இருக்குது. உங்களுக்கு இது வரைக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மாதிரி பணம் சார்ந்த விஷயங்களில் இன்றைய நாள் உங்களுக்கு அது பிரச்சனைகள் நீங்கும். ஒரு கொஞ்சம் சுமூகமான முடிவுகள் எட்டக்கூடிய நாளாகவும் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். இன்றைய நாள் முழுக்க உங்களுக்கான சாதகமான விஷயங்கள் செய்து முடிக்கிறதுக்கும் உங்களுக்கு சாதகமாக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஏதாவது முக்கியமான டாக்குமெண்ட்ஸில் கையெழுத்து போடுறது, முக்கியமான விஷயங்களில் சைன் பண்ணுறது, முக்கியமான முடிவுகள் எடுத்துக்கலாம். ஏன்னா இன்றைக்கி நாள் வந்து உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்குது. உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லாயிருக்கும். பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது முக்கியமாக ஏதாவது ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருந்த ஒரு டாக்குமெண்ட்ஸ் பிரச்சனை, ஏதாவது பண பிரச்சனைனா கூட அது இன்றைய நாளில் நீங்கள் அதை கை வைக்கும்போது கட்டாயம் அது பிரச்சனைகள் தீர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி 8+9ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அடுத்து
கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா மேற்கு, ராசியா நிறம் வந்து சாம்பல். சரிங்களா, சாம்பல் நிறம் வந்து உங்களுக்கு இன்றைக்கி அருமையான ஒரு நிறமாக இருக்கும். அதே மாதிரி வாய்ப்புகள் சாதகமாகவும் விவேகத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் அதேமாரி வந்து பொறுமை காக்க வேண்டிய நாளாகும் இருக்குது. ஒரு சில விஷயங்கள் நீங்கள் இன்றைக்கி பொறுமையோடு கையாள வேணும். அவசரப்பட்டு எந்த விஷயத்தையும் செஞ்சிடாதீங்க. கொஞ்சம் பொறுமையை கையாண்டிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும். எது செய்ய வேண்டாம்னு நம்ம சொல்கிறோமோ அது மேலே தான் நமக்கு அதிகமான ஆர்வம் இருக்கும். பட் அதை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அது நம்ம செய்யக்கூடாது அப்படின்னா அது நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது. சரிங்களா, அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா உங்களுக்கு மேற்கு, ராசியா நிறம் சாம்பல். சரிங்களா, இன்றைய நாள் வாய்ப்புகள் அதிகரிக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக இருக்குது. கொஞ்சம் நீங்கள் நிதானமாக பயணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி 3+5ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி உங்களுக்கு துலாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் மஞ்சள். முயற்சிகள் அதிகரிக்கும் நாளாகவும் முடிவுகள் பிறக்கும் நாளாகவும் அனுபவங்கள் உண்டான நாளாகவும் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான மேன்மையான பலன்கள் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான முயற்சிகளாகட்டும், அதே மாதிரி உங்களுக்கு முடிவுகள் கிடைக்கிறது உங்களுக்கு அனுகூலமாக உங்களுக்கு சாதகமான விஷயமாக நடக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்குது. இன்றைய நாள் அதை நீங்கள் யூஸ் பண்ணி மேன்மை அடையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா, உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா மேற்கு, ராசியா நிறம் மஞ்சள். சரிங்களா, எந்த முயற்சியுமே நீங்கள் அதிகமாக எடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 4+3ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து விருச்சகம். விருச்சத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா கிழக்கு, ராசியா நிறம் பொன்னிறம். சரிங்களா, உற்சாகமான நாளாகவும் அதே மாதிரி பயணங்கள் மேம்படும் நாளாகவும் மகிழ்ச்சிகரமான நாளாகவும் அதே மாதிரி திட்டமிட்ட காரியங்கள் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை திட்டமிட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது இன்றைய நாளில் செயல்படுத்துறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை சாதகமாக பயன்படுத்திக்கலாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் 6+1ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அனுகூலமான திசை அப்படின்னா உங்களுக்கு கிழக்கு, ராசியா நிறம் பொன்னிறம். சரிங்களா, அதே மாதிரி தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் சாம்பல். சரிங்களா, அதே மாதிரி முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் நாளாகவும் முயற்சிகள் கை கொடுக்கும் நாளாகவும் அலைச்சல்கள் மட்டும் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் ஃபேவராக நடந்துச்சுன்னா அதுக்கான விளைவுகளை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அலைச்சல்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இன்றைய நாள் கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுங்க. ரொம்ப தூர பயணங்கள்லாம் கண்டிப்பாக இன்றைய நாளில் முடிவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஒரு படி இன்றைய நாள் வந்து உங்களுக்கு ஒரு படி மேலே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மற்ற நாளை விட. ஏன்னா இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றத்திற்கான நாள் இல்லையா. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி ஒவ்வொன்றும் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரியான அலைச்சல்களும் இன்றைய நாளில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தனுசை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு மேன்மையான நாளாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய உழைப்பு மூலமாக இன்றைய நாளில் உயர்றதுக்கும் அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் எடுக்கிற முயற்சி, நீங்கள் எடுக்கிற எஃபெக்ட் இன்றைய நாள் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி 7+5ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து மகரத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியா நிறம் வந்து சிகப்பு. சரிங்களா, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வீட்டில் சுப செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. மாற்றங்கள் உண்டான நாளாகவும் சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும் போது ஒரு டைமுக்கு 2 டைம் இன்றைக்கி சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு மேன்மை நாளாக இருக்கும். சுப செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவே இருக்குது. நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும். இன்றைய நாள் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. அதே மாதிரி கொஞ்சம் மாற்றங்கள் உண்டான நாளாக இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் இல்லாத ஒரு விஷயத்தில் நீங்கள் மாற்றமாக சந்திக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மரத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் சிவப்பு. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4+8ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். சரிங்களா, அதுக்கடுத்து கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேற்கு, ராசியா நிறம் ஆரஞ்சு. சரிங்களா, மேம்பாடுகள் அதிகரிக்கும் நாளாகவும் லாபகரமான நாளாகவும் தன்னம்பிக்கை பிறக்கும் நாளாகவும் இருக்குது. அதாவது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாபம் அதிகரிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விலை கொடுத்ததாகணும், வேறு வழியே கிடையாது. தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமான வேலைப்படுகள் அதிகமாக இருக்கும். வேலைங்கிறது இன்றைக்கி உங்களுக்கு அதிகமாக இருக்குது. நீங்கள் ஒரு லாபம் சம்பாதிக்கணும், நீங்கள் வேலையுடைய அதுக்கான உழைப்பும் போட்டு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அதனால் நீங்கள் இன்றைய நாள் வேலைப்பளு அதிகமாக இருக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஆரஞ்சு நிறம்ங்கிறது உங்களுக்கு இன்றைக்கி சூப்பரான நேரமாக இருக்கும். உங்களுக்கு தெற்கு திசைங்கிறது உங்களுக்கு அருமையான திசையாக இருக்கும். சரிங்களா, மேம்படும் லாபங்கள் நல்லாவே இருக்கும். இன்றைய நாள் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு சில விஷயங்களும் இன்றைய நாளில் நடக்கும். சரிங்களா, அதே மாதிரி உங்களுக்கு கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 5+3ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. அடுத்து வந்து மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் பச்சை. அனுபவங்கள் கிடைக்கும் நாளாகவும் திறமைகள் வெளிப்படும் நாளாகவும் வெற்றிகரமான நாளாகவும் இருக்குது. சரிங்களா, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஒரு ஆலய வழிபாட்டோடு நீங்கள் இன்றைய நாள் நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு நாளாக இருக்கும். அதே மாதிரி மீன ராசிக்காரவங்களுக்கு வந்து ஐயப்பன் வழிபாடு ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக ஐயப்பனோட வழிபாடுகள் நீங்கள் செய்யணும். ஐயப்பன் வழிபாடுன்னு மட்டும் கிடையாது, நிறைய சாமிகள், அதாவது ரொம்ப பயபக்தியோடு வழிபடக்கூடிய தெய்வங்கள் எது இருந்தாலும் சரி, ரொம்ப
ஸ்ட்ரிக்டாக வழிபடக்கூடிய தெய்வங்கள் எதுவாக இருந்தாலும் அவங்கள நீங்கள் வழிபடுறது ரொம்ப பயபக்தியோடு ஆச்சாரமாக அனுஷ்டானமாக செய்யக்கூடிய சில தெய்வங்களை நீங்கள் வழிபடும்போது உங்களுக்கு அந்த 7.5 சனி காலங்கள் அது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். சரிங்களா? 12 ராசிக்கும் 12 விதமான நம்பர் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும்.